இதுவரை பயன்படுத்தப்படாத புதிய வகை ஆயுதங்கள், அதிர்வைக்கும் ஈரானின் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் அனுமதி அளித்தது ஈரானிய புரட்சிகர படை. எப்படி கொல்லப்பட்டார் அலி லாரிஜானி, கசியும் ரகசியம். ஈரானின் மற்றொரு முக்கிய புள்ளி மீது இஸ்ரேல் தாக்குதல், உறுதியானது மரணம். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து வெளியேறும் அமெரிக்காவின் USS GRF போர்க்கப்பல். ஈரான் அணுமின் நிலையம் மீது தாக்குதல். இஸ்ரேலை அதிர வைத்த ஈரானின் கிளஸ்டர் பதிலடி. ஹோர்முஸ் அருகே உள்ள ஈரானிய தளங்கள் மீது அமெரிக்கா தீவிர தாக்குதல். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் இதுவரை பயன்படுத்தப்படாத புதிய வகை ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்தி வருவதாக அந்நாட்டின் ராணுவ பேச்சாளர் அமீர் அக்ரமினி தெரிவித்துள்ளார். ஈரான் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் அவர் கூறியதாவது, இந்த போரில் நாம் முன்பு பயன்படுத்தாத ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளோம். வரும் நாட்களில் மேலும் அத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்த போகின்றோம். அவற்றின் தாக்கத்தை பற்றிய தகவல்கள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஈரானின் தாக்குதலுக்கு அதிகமான இலக்கான நாடுகளான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேலில் வசிக்கும் மக்கள் சமீப காலங்களில் தடுப்பு நடவடிக்கைகளின் போது ஏற்படும் வெடிப்புச் சம்பவங்கள் அதிகமாகவும் வலுவாகவும் கேட்கப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளனர். மேலும் ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் கிளஸ்டர் குண்டுகளை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ளது. ஜூன் மாதத்தில் நடைபெற்ற 12 நாள் போரின் போதும் இவ்வகை ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் தற்போது அவற்றின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 28ஆம் தேதி ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையான மோதல்கள் தீவிரமடைந்தன. இதனையடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியான கப்பல் போக்குவரத்தை தடை செய்வதாக ஈரான் அறிவித்தது. இதனையடுத்து அந்த நீரிணை ஊடான கப்பல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் பல கப்பல்கள் போக்குவரத்து அனுமதிக்காக காத்து நிற்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ ஆதரிக்க சரக்குகளை ஏற்றிச் செல்லும் வர்த்தக கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணை ஊடாக செல்ல ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை தொடர்ந்து அனுமதித்து வருவதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. சர்வதேச கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கும் ஷிப் டிராக்டர் நிறுவனத்தின் தரவுகளும் இதை உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் சரக்கு கப்பல்களும் எண்ணெய் தாங்கி கப்பல்களும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்வதாகவும் கூறப்படுகின்றது. பிப்ரவரி 28 அன்று ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி படுகொலை செய்த பிறகு அலி லாரிஜானி இஸ்ரேலின் முதன்மை இலக்காக இருந்தார் என்று சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அவரை கண்டுபிடிப்பதற்காக பெருமளவிலான உளவு மற்றும் செயல்பாட்டு வளங்கள் பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய மூத்த அதிகாரி வட்டாரங்கள் தெரிவித்தன. இருப்பினும் லாரிஜானியை கண்டுபிடிப்பது எளிதாக இருக்கவில்லை. அவர் பிடிபடாமல் தப்பிப்பதில் கைதேர்ந்தவர். மேலும் இஸ்ரேலால் கண்டுபிடிக்கப்படுவதை தாமதப்படுத்தவும் தவிர்க்கவும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். உதாரணமாக கடந்த 2 வாரங்களாக அவர் தொடர்ந்து பல்வேறு ரகசிய இடங்களுக்கு சென்று வந்தார் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. 2 வாரங்களாக இஸ்ரேலின் தாக்குதல் இலக்கிலிருந்து விலகி இருப்பதற்காக லாரிஜானி மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் அளவு, தப்பி பிழைத்த ஈரானிய உயர்மட்ட தலைமை எவ்வளவு ஆழமாக வேட்டையாடப்படுவதை உணர்கிறது என்பதையும் காட்டுகிறது என்று அந்த வட்டாரங்கள் மேலும் கூறின. பசிஜின் தேசிய தலைவர் பசிஜின் உண்மையான அதிகாரப்பூர்வ தலைமையகத்தில் பிடிபடாமல் தப்பிப்பதற்காக தற்காலிக கூடாரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் இதுவும் ஒத்துப்போகின்றது. லாரிஜானியை கண்காணித்த சிறப்பு திறன்களும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜமீர் மற்றும் அரசியல் உயர்மட்டத்தினரின் விரைவான முடிவும் இந்த படுகொலையை சாத்தியமாக்கின. உளவு தகவல்களை உயர்மட்ட முடிவெடுப்பவர்களுடன் இணைத்தும் அவர்கள் உடனடியாக 1600 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு புதிய முக்கிய பணிக்கு விமானப்படை போர் விமானங்களை அனுப்ப உத்தரவிட்டதும் இந்த நடவடிக்கையின் வெற்றிக்கு வழிவகுத்தது என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தனர். மீண்டும் அதே மாலையில் லாரிஜானியும் பசியின் உயர் அதிகாரியும் எந்தவித தாமதமும் இன்றி முற்றிலும் மாறுபட்ட இடங்களில் கொல்லப்பட்டனர். இவை அனைத்தும் தொலைதூர ஈரானில் நடந்தன. இது விமானத்தில் சில நிமிட தூரத்தில் உள்ள காசா அல்லது லெபனானின் சில இடங்களில் திடீர் முடிவுகளை எடுத்து தாக்குதல் நடத்துவதை விட மிகவும் சவாலானதாகும். இந்த படுகொலை பல்வேறு போர் இலக்குகளை அடைவதற்கான தற்போதைய மூலோபாய சூழலில் அமெரிக்காவிற்கும் உதவக்கூடும் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் ஹதீப் கொல்லப்பட்டுவிட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்ட்ரேல் ஹட்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்றிரவு ஈரானில் அடையாளம் காணப்பட்ட பல இலக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். ஈரானிய மதகுருவும் அரசியல்வாதியுமான ஹதீப் ஆகஸ்ட் 2021 முதல் உளவுத்துறை அமைச்சராக பணியாற்றி வந்தார். இறப்பின் போது 65 வயதாக இருந்த ஹதீப் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 8வது அதிகாரியாவார். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் செயலாளர் அலி லாரிஜானி இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதை ஈரான் உறுதிப்படுத்திய பின்னர்
கதீப்பின் மரணத்தை இஸ்ரேல் வெளிப்படுத்தியுள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி மற்றும் அந்நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் மூத்த தலைவர்களை பிடிக்க வழிவகுக்கும் தகவல்களுக்கு $10 மில்லியன் வரை வெகுமதி வழங்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை சமீபத்தில் அறிவித்துள்ளது. அந்த பட்டியலில் இஸ்மாயில் கதீப் என்பவரின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. ஈரானின் பாதுகாப்பு செயலாளர் அலி லாரிஜானி மீது நேற்றிரவு தாக்குதல் நடத்தியவரை கொன்ற நிலையில் இன்று இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் குறித்து ஈரான் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. பிப்ரவரி 28 முதல் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது கூட்டு தாக்குதலை தொடர்ந்து வருவதால் பிராந்திய மோதல்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகின்றன. அதில் அப்போதைய உச்ச தலைவர் அலி ஹமேனி உட்பட இதுவரை சுமார் 1300 பேர் ஈரானில் கொல்லப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்ற சூழலில் அமெரிக்க கடற்படையின் பெருமைக்குரிய கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் விமான தாங்கி போர்க்கப்பல் தற்போது எதிர்பாராத உள் சவால்கள் கவனத்தை ஈர்த்துள்ளது. உலகின் மிக நவீன விமானம் தாங்கும் கப்பல்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த விமான தாங்கி கப்பலை செங்கடல் பகுதியில் நடைபெறும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதன் செயல்பாட்டு நிலைமை குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. மார்ச் 12, 2026 அன்று கப்பலின் பின்புற சலவை பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்து இந்த கவலைகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. சுமார் 30 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த தீயணைப்பு நடவடிக்கை போர் தாக்குதல் அல்ல என்று அமெரிக்க கடற்படை விளக்கியிருந்தாலும் அதன் விளைவுகள் கணிசமானவை. நூற்றுக்கணக்கான வீரர்கள் புகை சுவாசத்தால் பாதிக்கப்பட்டதாகவும் பலர் காயங்களுக்கு சிகிச்சை பெற்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நூற்றுக்கணக்கானோர் தங்கும் வசதிகள் சேதமடைந்ததால் கப்பலின் உள்ளமைப்பில் தற்காலிக மாற்றங்கள் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் ஒரு விமானம் தாங்கியின் திறன் வெறும் ஆயுதங்களால் மட்டுமல்ல, அதன் குழு தயார் நிலை மற்றும் உள்ளமைப்புகளின் செயல்திறன் ஆகியவற்றினால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை காட்டுகிறது. இந்த தீ விபத்தால் சேத கட்டுப்பாட்டு குழுக்கள் நீண்ட நேரம் ஈடுபட்டிருப்பது வழக்கமான விமான இயக்க நடவடிக்கைகளில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற மதிப்பீடுகள் வெளியாகியுள்ளன. இதேவேளை கப்பலில் நீண்ட காலமாக இருந்து வரும் வெற்றிட அடிப்படையிலான கழிப்பறை அமைப்பின் கோளாறுகளும் மீண்டும் கவனத்திற்கு வந்துள்ளன. இந்த சிக்கல்கள் பல ஆண்டுகளாக நீடித்து வந்தாலும் நீண்ட பயன்படுத்தல் சூழலில் அவை குழுவின் சுகாதாரத்தையும் மனநிலையும் பாதிக்கும் அளவுக்கு தீவிரமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. சுகாதார சிக்கல்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை சிரமங்கள் போர் நிலைகளில் செயல்திறனை மறைமுகமாக பாதிக்கும் முக்கிய காரணிகளாக கருதப்படுகின்றன. இந்த அனைத்து உள் சவால்களும் செங்கடல் பகுதியில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் பின்னணியில் நடைபெறுவது கவலைக்குரியது. மொத்தத்தில் உலகின் மிக முன்னேற்றமான போர்க்கப்பல்களில் ஒன்றாக கருதப்படும் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் தற்போது எதிர்கொள்ளும் இந்த சவால்கள் நவீன ராணுவ தொழில்நுட்பத்தின் வரம்புகளை வெளிப்படுத்துகின்றன. ஈரான் அமெரிக்க பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் இந்த உள் பிரச்சனைகள் வெறும் தொழில்நுட்ப குறைபாடுகளாக மட்டுமில்லாமல் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் சவாலாகவும் மாறக்கூடும் என்ற மதிப்பீடுகள் வலுத்து வருகின்றன. ஈரானின் ஒரே செயல்பாட்டில் உள்ள அணுமின் நிலையமான புஷேகர் அணுமின் நிலையம் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. குறித்த தாக்குதல் நேற்றிரவு ஒரு ஏவுகணை அல்லது எரிபொருள் ஆயுதங்களால் தாக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இதை ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான IAEA உறுதிப்படுத்தியுள்ளது. IAEA-இன் அறிக்கையின்படி புஷேகர் NPP-யின் பிரமசிஸில் ப்ராஜெக்டில் தாக்கியது உறுதி என்றும் ஆலைக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை எனவும் ஊழியர்களுக்கு காயம் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளது. IAEA இயக்குநர் ரபேல் குரோஷி இந்த மோதலின் போது அணு விபத்து ஏற்படாமல் அதிகபட்ச கட்டுப்பாடு வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இது தற்போதைய அமெரிக்க இஸ்ரேல் இணைந்த ஈரான் மோதலின் பின்னணியில் நடந்துள்ளது. புஷேகர் ஈரானின் ஒரே செயல்பாட்டு அணுமின் நிலையமாகும். மேலும் IAEA ஏற்கனவே பலமுறை இதுபோன்ற தாக்குதல்களால் கதிரியக்கவியல் அபாயம் இல்லை என உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானின் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானியை இஸ்ரேல் படுகொலை செய்ததற்கு பதிலடியாக கிளஸ்டர் தலை போர்க்குண்டுகளால் பதிலடி தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் இன்று தாக்குதல் தொடர்பிலான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் நேற்றிரவு அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட டெல் அவீவ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த போரினால் இஸ்ரேலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 14ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் போரின் விளைவுகள் உலகளவில் உணரப்படும் என்றும் செல்வம், மதம், இனம் ஆகிய பாகுபாடின்றி அனைவரையும் பாதிக்கும் என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை அருகே உள்ள ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் தெற்கு கடற்கரை பகுதியில் குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் அறிவித்துள்ளது. இதில் 5000 பவுண்ட் எடை கொண்ட
டீப் பெனட்ரேட்டட் மற்றும் பங்கர் பஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சென்காம் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்ட அறிக்கையில் சில மணி நேரங்களுக்கு முன் அமெரிக்க படைகள் ஈரானின் கடற்கரை பகுதியில் கோர்முஸ் நீரிணை அருகே உள்ள கடினமாக்கப்பட்ட ஈரானிய மிசைல் தளங்களுக்கு பல 5000 பவுண்ட் டீப் பெனரேட்டர் முனிஷன்களை வெற்றிகரமாக பயன்படுத்தின. இந்த தளங்களில் உள்ள ஈரானிய ஆன்டிஷிப் குரூக்ஸ் மிசைல்கள் சர்வதேச கப்பல் போக்குவரத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தியிருந்தன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியதால் சர்வதேச அச்சுறுத்தலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறுகின்றது. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான இந்த நீரிணை வழியாக தினசரி சுமார் 20% உலக எண்ணெய் விநியோகம் நடைபெறுகிறது. ஈரானின் இந்த தடுப்பு நடவடிக்கையால் எண்ணெய் விலைகள் உயர்ந்து வருகின்றது. இந்த 5000 பவுண்ட் குண்டுகள் நிலத்தடி அல்லது கான்கிரீட் கொண்டு வலுப்படுத்தப்பட்ட தளங்களை அழிக்க வடிவமைக்கப்பட்டவை என அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.